விஜயால் பாதிக்கப்படுறவங்க சில பேர் இருக்காங்க. இன்றைக்கி விஜயை பார்த்து அஞ்சு நடுங்கக்கூடியவர்கள் இருக்காங்க. அவங்க யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். விஜய் ரோட் ஷோ பண்ணுறாரு, அங்கே பூத் கமிட்டி மீட்டிங் போய் ஏஜென்ட்ஸோட மீட்டிங் போகிறாரு. ஒரு மாதத்துக்கு முன்னாலே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ திடீர்னு வந்து உதயநிதி மீட்டிங்கும் அங்கே மக்கள் நலத்திட்ட உதவியும் ரோட் ஷோ பண்ணால் அப்போ யார் இது வந்து யார் இதை விஜயை பார்த்து பயப்படுறான்? விஜயை கேவலமாக பேசுகிறதுக்கு ஒரு கூலிப்படை ஏவி விட்டது யார்? பெரிய புரட்சி கம்யூனிஸ்ட்னு சொல்லிக் கொள்ளக்கூடிய கூலிப்படை அண்ணா அறிவாலயத்தோட அல்சேஷன்கள் விஜயை பாஞ்சு போகிறான்றதை நம்ம பார்க்குறோம் இல்லையா? மதுவிலக்குக்கு ஜெயலலிதா பீரியடில் பொங்கி எழுந்தவங்க இன்றைக்கி வந்து பொத்திக்கின்னு திமுகவுக்கு வால் பிடிச்சிக்கிட்டு நியாயப்படுத்திட்டு இருக்காங்க. ஆக இவர்கள் வந்து திமுகவோட கூலிப்படை இன்றைக்கி விஜய்க்கு எதிராக களத்தில் நிற்குது. அது அரசியல் ரீதியான விமர்சனத்தை தாண்டி வேறு. விஜய் எவ்வளோ வேணால் அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணு. திமுக கொடுக்குற காசுக்காக வந்து திமுக இப்போ வீசி எறியக்கூடிய அந்த நெல்மணிகளுக்காக எஜமான விசுவாசத்தை காட்டுறதுக்கு நான் என்னமோ பண்ணுவாங்கல்ல, அந்த கதை தானே இது. நாயை விட கேவலமாக தானே விஜய் திட்டுறாங்க. அவங்க வந்து விஜய் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்கள், தனிப்பட்ட விமர்சனங்கள், விஜய் அவர்களை பற்றி தனிப்பட்ட முறையில் வைக்கக்கூடிய பிரைவேட் லைஃப்பை பற்றிலாம் வைக்கக்கூடிய விமர்சனங்கள், அந்த விமர்சனங்களை வைக்கக்கூடியவர்கள் நாயினும் கீழானவர்கள். நிச்சயமாக அறிவாலய அல்சேஷன்கள் இவர்கள். காசுக்காக இவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள். ஊற்றி கொடுத்த உத்தமிக்கு பாய்ஸில் உல்லாசனம்னு பாடினவர் இன்றைக்கி பொத்தின்னு இருக்காரு. இதெல்லாம் பொழப்பா? இது ஒரு எவ்வளோ ஒரு ஈன பொழப்பு இது. நீ எவ்வளோ வேணால் விஜய் விமர்சனம் பண்ண, அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ண, பெண்களோட சேர்த்து நீ இழிவுபடுத்துற. இதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, எந்த ஒரு பெண்ணை விஜயோட இணைச்சு நீ விமர்சனம் பண்ணாலும் நீ விஜய் இழிவுபடுத்துற, அந்த பெண்ணை இழிவுபடுத்துற. எந்த ஒரு பெண்ணை இழிவுபடுத்துற ஒருத்தனும் தன் தாயை இழிவுபடுத்துறான். எந்த ஒரு பெண்ணை, அவன் எவ்வளோ மோசமான தொழில் செய்கிறவளாக இருந்தாலும் ஒரு பெண்ணை பொதுவெளியில் இழிவுபடுத்துபவன் அவன் அரசியல்வாதியாக இருக்கலாம், பாட்டு பாடுறவனாக இருக்கலாம், எவனவனாக இருக்கலாம், அவன் அடிப்படையில் தன் தாயை இழிவுபடுத்துறான். இந்த புரிதல் இருக்கணும்.